பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை நேரத்திலே மீண்டுமாக தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. நிறைய பேருக்கு இந்த வசனம் ரொம்ப தெரியும். 18வது வசனம் மட்டும் நமக்கு நல்லா தெரியும். நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனா எப்படி வீண் போகாது, என்ன நிச்சயம் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை மேல இருந்து பார்க்கும் பொழுதுதான் என்ன காரியத்துக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு நமக்கு தெரியும். அந்த 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் மனதை பாவிகளின் மேல் என்ன பண்ணாத, பொறாமை கொள்ள விடாது. இல்லையா? அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு நம்மளை சுற்றியும் நிறைய இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நிறைய தப்பு பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க இல்லைங்களா? ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப நீ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது, என்னப்பா அவங்க எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நான் மட்டும் அழுதுட்டு இருக்கேனே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளின் மேல் நீ என்ன பண்ணாத, உன் மனதை பாவிகளின் மேல் என்ன பண்ணாத, பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. உன் மனசை என்ன பண்ணக்கூடாது, யார பார்க்க கூடாதுங்கிறாருன்னா, பாவிகளை பார்க்காது. அவன் பாவம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு பார்த்து நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீ என்ன பண்ணு, உன் மனதை பாவிகள் செய்யற காரியத்தை பார்த்து, நான் அவன் மாதிரி சந்தோஷமா இல்லை, நான் அவன் மாதிரி நிம்மதியா இல்ல, அவன் அப்படி இருக்கானே நான் இப்படி இருக்கனே, அவன் நல்லா இருக்கானே நான் இப்படி இருக்கனே, அவன் நினைச்சதெல்லாம் அனுபவிக்கிறான், என்னால அனுபவிக்க முடியல, என்னால செய்ய முடியல, ஏன்னா சத்தியம் உள்ள இருக்கு, நான் எவ்வளவு காலம் தான் ஆண்டவருக்கு பயந்து இருக்கனே, ஆனா என் வாழ்க்கையில ஒரு நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் மனதை பாவிகளின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ என்ன பண்ண, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாள்தோறும், டெய்லி. ஐயோ நான் பாக்குற பார்வை சரியா, நான் பேசுற வார்த்தை கரெக்டா. ஒருத்தட்ட நம்ம பேசுவோம், ஒரு 5 நிமிஷம் அந்த சப்ஜெக்டா நம்ம பேசுவோம், அதுக்கப்புறம் பேசுறப்ப நமக்குள்ளேயே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிருவார். ராங், அதிகம் பேசுற, கட் பண்ணு, பாவத்துக்கு நேரா நீ பேச ஆரம்பிக்கிற. நமக்குள்ள அந்த வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணுதுங்கன்னா, அந்த பாவம் செய்யாதபடி நம்மளை பாதுகாக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. ஏன் நீ பாவம் செய்ய வேணாம்னு உனக்குள்ள ஒரு உணர்வு வருது? ஏன் உனக்கு அப்படின்னா, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ராங்கா போறப்ப நம்மளை கண்டிக்கிறார். அப்போ அந்த பயம் நமக்கு இருக்குது. ஐயோ நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பண்ணக்கூடாது, நான் இப்படி பேசக்கூடாது, நான் இப்படி பார்க்க கூடாது இல்லைங்களா? அந்த பயத்தோட நீ எப்படி இருக்கணுமா, நாள்தோறும் இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ நாள்தோறும் கர்த்தருக்கு பயந்து நீ வாழும் பொழுது நிச்சயமாய் உன் முடிவுண்டு. என்ன முடிவு? நீ கர்த்தருக்கு பயந்து இருந்தியா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்னு நினைச்சிருந்தியா? நான் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, நான் மட்டும் அழுதுட்டு இருக்கேனே அப்படின்னு நீ நினைச்சு கவலைப்பட்டல, உன் அழுகையே கர்த்தர் என்ன செய்கிறாரு? யோவான் சுவிசேஷத்துல அதானே சொல்றாரு, உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் நிச்சயம். கண்டிப்பா எனக்கு ஆண்டவர் எனக்கேற்ற ஒரு நல்ல வாழ்க்கையை தருவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார் இல்லையா? நானும் இந்த சொசைட்டில பெரிய ஒரு அந்தஸ்துல என்னை தேவன் கொண்டு போய் விடுவார். ஏன்? நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கேன். இன்னைக்கு வேணா நான் கஷ்டப்படலாம், இன்னைக்கு வேணா எனக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு வேணா நான் தனிமையா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நான் கர்த்தருக்கு பயந்தேதான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நிச்சயத்தோடு கர்த்தருக்கு பயந்து எந்த சூழல்லையும் பாவிகளுடைய வழியில் நடவாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் கர்த்தருக்கு நீங்க பயந்திருந்தா, ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்றாரு, நம்மை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு. நிச்சய முடிவு இருக்கு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு. நீ காத்திருந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவுண்டு, நீ எதிர்நோக்கி இருக்கிற நன்மைக்கு ஒரு முடிவுண்டு இல்லையா? நீ படுகிற கஷ்டத்திற்கு ஒரு முடிவுண்டு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்திருக்காரு. அதான் ஆண்டவர் 18வது வசனம் சொல்றாரு, நிச்சயமாகவே உனக்கு முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நான் கர்த்தருக்கு பயந்திருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல, பரவாயில்ல, நீ ஆனா நம்பிக்கை விடாத, நிச்சயமா கர்த்தர் அதை செய்வார்.
இல்லையா? இன்னைக்கு நிறைய நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கர்த்தருக்கு பயப்படும் பொழுது உலகம் உங்களை ஒதுக்கிதான் வச்சிருக்கும். அவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. உங்களால அந்த பாவத்துல போய் கலந்துக்கவே முடியாது. ஏன்னா நீங்க யாருடைய பிள்ளை? கர்த்தருடைய பிள்ளை. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான், இக்காலத்துல வருகிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனே உனக்கு நிலையானது அல்ல. நிச்சயமாய் உன் வாழ்க்கை மாறும். நிச்சயமாய் உன் வாழ்க்கைக்கு ஒரு எல்லா பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை கர்த்தர் அதிசீக்கிரத்திலே கொடுப்பார். உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. நான் இதை பேசிக்கொண்டு இருக்கிறேன். நானே கூட அநேக நாட்கள்ல அநேக வருடங்களாக ஒதுக்கப்பட்ட நிலையில, ஏன்னா நான் புறமாக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டதுனால என்னுடைய உறவுகளோ ஆகட்டும் எல்லாம் என்னை ஒதுக்கிடுவாங்க. தனிமையான நாட்கள் அநேகம், அழுத நாட்கள் அநேகம். என்னால உலகத்தோட போய் நான் மிங்கிள் ஆக முடியல. எல்லாரும் என்ன ஒதுக்கி ஒதுக்கி தள்ளுறாங்களேன்னு சோர்ந்து போன நாட்கள் உண்டு. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் கர்த்தருக்கு பயந்து நான் வாழும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை தருவார். நிச்சயமாக முடிவுண்டு. என் நம்பிக்கை வீண் போகாது என்கின்ற அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையை, ஒரு சமயம் நான் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறேன், ஆனா பாவிகள் சந்தோஷமா இருக்காங்கன்னு உன் மனதை அவங்க மேல சாய விடாத. அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்காத. நிச்சயமாக கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாக நிச்சயமாக உன் வாழ்க்கை மாறும், உன் சிறையிருப்பு மாறும், உன் பிரச்சனை மாறும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை கொண்டு போவது நிச்சயம். அதை தான் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படி என்றால் உங்கள் நம்பிக்கை எப்படியாக இருக்கும்? கர்த்தரினை உயர்த்துவார், கர்த்தரினை ஆசீர்வதிப்பார், கர்த்தரினை மேலாக்குவார். என்னுடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரித்துக் கொள்வேங்கிறதுல மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அந்த முடிவுல நீங்க தளர்ந்தே போகக்கூடாது. கர்த்தர் நிச்சயம் எனக்கு பதில் கொடுப்பார். நான் அவருக்கு பயந்துதான் வாழுவேன். நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்க நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.